அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். இலங்கையில் மக்களுக்கு அவசர அறிவுறுத்தல், 14 பேர் உயிரிழப்பு. நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட துமிந்த திசாநாயக்க. வேலை நிறுத்தம் ஒத்திவைப்பு, தொடருந்து பயணிகளுக்கு நற்செய்தி. மத்திய கிழக்கில் அதிகரிக்கும் பதட்டம், இலங்கையர்களுக்கு வெளியான விசேட அறிவிப்பு. யாழில் வீட்டில் வீசிய துர்நாற்றம், உருக்குலைந்த நிலையில் மீட்கப்பட்ட சடலம். விரலில் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நபர் உயிரிழப்பு. மூதூரில் ஆசிரியர் பற்றாக்குறை காரணமாக போராட்டம். விலங்குகளை வேட்டையாடும் துப்பாக்கி வெடித்ததில் ஒருவர் பலி. இலங்கை வரும் ஐநா உயர்ஸ்தானிகர், அழுத்தம் கொடுக்கும் சர்வதேச மனித உரிமை அமைப்புகள். செம்மணியில் குழந்தைகள் உட்பட்ட மனித எச்சங்கள் மீட்பு, பிரித்தானிய எம்பி அதிர்ச்சி. எரிபொருள் பவுசர் முச்சக்கர வண்டி விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். நுழம்பு பெருகுவதற்கான சூழல் காணப்படுமாயின் அது தொடர்பில் அவதானமாக செயற்படுமாறு நாட்டில் பொதுமக்களுக்கு தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் பிரஜூலா சமரவீர அறிவுறுத்தியுள்ளார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். டெங்கு நோயினால் கடந்த ஆண்டில் மாத்திரம் நாட்டில் 14 பேர் மரணமாகியுள்ளனர். அத்துடன் குறித்த காலப்போதில் 26,775 பேர் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேல் சபரகமுவ, தென் மற்றும் கிழக்கு மாகாணங்களில் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிக அளவில் பதிவு செய்யப்படுகின்றனர். நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக நுழம்புகளின் பெருக்கம் அதிகரித்துள்ளது. ஆகவே எச்சரிக்கையாக இருக்குமாறும், வாரத்துக்கு ஒரு முறையிலும் சுற்றுச்சூழலை சுத்தப்படுத்தி டெங்கு நுழம்புகள் பரவுவதனை கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க கல்கிச நீதவான் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். கொழும்பு கேவ்லாக் சிட்டி குடியிருப்பு வளாகத்தில் வசிக்கும் பெண்ணொருவரின் பயண பையிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட தங்க முலாம் பூசப்பட்ட T56 துப்பாக்கி சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பில் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் பயங்கரவாத புலனாய்வு பிரிவு தலைமையிலான விசாரணை தொடர்பாக மே 23ஆம் தேதி அன்று கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து மே 24 அன்று முன்னாள் அமைச்சர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டார். கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் இன்று வரை அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். தொடருந்து கட்டுப்பாட்டாளர்கள் சங்கம் அடையாள வேலை நிறுத்தத்தை ஆரம்பிக்க உள்ளதாக அறிவித்துள்ளது. குறிப்பாக பதவி உயர்வு உள்ளிட்ட பல பிரச்சனைகளை முன்வைத்தே இந்த போராட்டம் இடம்பெற உள்ளது. குறித்த விடயத்தை தொடர்ந்து கட்டுப்பாட்டாளர்கள் சங்கத்தின் செயலாளர் கேடி துமிந்த பிரசாத் தெரிவித்துள்ளார். அந்த வகையில் தொடர்ந்து கட்டுப்பாட்டாளர்கள் சங்கம் இன்று நள்ளிரவு முதல் 48 மணி நேர அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளது. அத்துடன் பதவியுயர்வு உள்ளிட்ட பல பிரச்சனைகள் தொடர்பாக இன்று நள்ளிரவு முதல் ஆரம்பிக்க இருந்த இந்த 48 மணி நேர வேலை நிறுத்தம் 2 வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து அமைச்சகத்துடன் சுமார் 3 மணி நேரம் நீடித்த கலந்துரையாடலுக்கு பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டது என்றும் தொடர்ந்து கட்டுப்பாட்டாளர் சங்கத்தின் செயலாளர் தெரிவித்துள்ளார். ஈரானில் நிலவும் தற்போதைய சூழ்நிலை காரணமாக தெஹ்ரானில் உள்ள இலங்கை தூதரகம் தற்காலிகமாக இடமாற்றப்பட்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு அறிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் தெஹ்ரானில் உள்ள இலங்கை தூதரகம் தற்காலிகமாக பின்வரும் முகவரிக்கு மாற்றப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு பொதுமக்களுக்கு தெரிவித்துள்ளது. அந்த வகையில் ஈரானை விட்டு வெளியேற விரும்பும் அல்லது உதவி தேவைப்படும் எந்த ஒரு இலங்கையரும் மேற்கண்ட தொடர்பு விவரங்களில் தூதரகத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அந்த வகையில் தொடர்பு இலக்கங்களாவன +989320555161 அல்லது +9891205522 என்ற இலக்கத்துக்கும் +989366360260 என்ற இலக்கத்துக்கும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. யாழ் மானிப்பாயில் உருக்குலைந்த நிலையில் முதியவர் ஒருவரது சடலம் நேற்று மீட்கப்பட்டது. மானிப்பாய் வடலி தோட்டம் பகுதியைச் சேர்ந்த 80 வயதுடைய முதியவர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த முதியவர் 4 நாட்களுக்கு முன்னரே உயிரிழந்த நிலையில் இதனை யாரும் அவதானிக்காத நிலையில் துர்நாற்றம் வீசியுள்ளது. இதனை அடுத்து அயலவர்கள் மானிப்பாய் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர்.
குறித்த வீட்டுக்கு சென்ற போலீசார் குறித்த முதியவரின் சடலம் உருக்குலைந்த நிலையில் காணப்பட்டதை அவதானித்துள்ளனர். சடலத்தை மீட்ட மானிப்பாய் போலீசார் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆஜே பாலசிங்கம் மேற்கொண்டதுடன் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. கோமாகம ஆதார மருத்துவமனையில் விரலில் காயம் ஏற்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட ஒருவர் உயிரிழந்துள்ளார். அவரின் இறப்புக்கான காரணங்கள் தற்போது வரை சரியாக தெரியவில்லை. எனினும் வைத்தியசாலையின் அலட்சியத்தாலே அவர் உயிரிழந்ததாக அவரின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் அவரது மரணம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மருத்துவமனை ஆரம்பித்துள்ளது. கோமாகம ஆதார மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். மோதூர் கட்டிப்பரிச்சான் விபுலானந்த வித்தியாலயத்தில் நிலவும் ஆசிரியர் மற்றும் வளப்பற்றாக்குறை நிவர்த்தி செய்யுமாறு வலியுறுத்தி பாடசாலைக்கு முன்பாக இன்று காலை கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பாடசாலையின் பெற்றோர் பழைய மாணவர்கள் இணைந்து இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். கணிதம், சமயம், தகவல் தொழில்நுட்பம், சிங்களம், வர்த்தகம் உள்ளிட்ட பல முக்கிய பாடங்களுக்கு ஆசிரியர் பற்றாக்குறை காணப்படுவதாகவும் பாடசாலையில் மாணவர்கள் கல்வி கற்பதற்கு வளப்பற்றாக்குறை நிலவுவதாகவும் தெரிவித்து இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற இடத்துக்கு மூதூர் வலய கல்வி அலுவலகத்தின் பிரதி கல்வி பணிப்பாளர் காபிஸ் மறைக்கையார் வருகை தந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோரோடு கலந்துரையாடினார். அத்தோடு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோரினால் தமது கோரிக்கை அடங்கிய மகஜரம் பிரதி கல்வி பணிப்பாளரிடம் கையளிக்கப்பட்டது. விலங்குகளை வேட்டையாடும் துப்பாக்கி வெடித்ததில் ஒருவர் நேற்று உயிரிழந்ததாக சியம்பிளாந்துவ போலீசார் தெரிவித்தனர். சியம்பிளாண்டுவ கலையகிவத்தி பகுதியைச் சேர்ந்த 59 வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சியம்பிளாந்துவ சூரிய தலாவையில் உள்ள ஒரு கோழி பண்ணை வழியாக அந்த நபர் நடந்து சென்று கொண்டிருந்த போது துப்பாக்கி வெடித்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்கிடம் 5 முன்னணி சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் இலங்கை தொடர்பில் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளன. இலங்கையில் தீர்க்கப்படாத மனித உரிமை மீறல்களுக்கு சர்வதேச விசாரணையை வலுப்படுத்தவும் பொறுப்பு கூறலை கோரும் வகையிலும் இலங்கைக்கான பயணத்தை அவர் பயன்படுத்த வேண்டும் என்றும் குறித்த அமைப்புகள் கோரியுள்ளன. சர்வதேச மன்னிப்பு சபை, மனித உரிமைகள் கண்காணிப்பகம், சர்வதேச சட்ட வல்லுநர்கள் ஆணைக்குழு, மனித உரிமைகள் மற்றும் மேம்பாட்டுக்கான ஆசிய மன்றம், அமைதி மற்றும் நீதிக்கான இலங்கை பிரச்சாரம் என்பன இந்த கோரிக்கையை விடுத்துள்ளன. யாழ்ப்பாணம், செம்மணியை போன்ற உள்நாட்டு போர் உரிமை மீறல்களுடன் தொடர்புடைய மனித புதைகுழிகள் மற்றும் தெற்கில் ஜேவிபி எழுச்சியுடன் தொடர்புடைய மனித புதைகுழிகளை பார்வையிட வேண்டும் என்று அந்த அமைப்புகள் ஐக்கிய நாடுகள் சபையிடம் மனித உரிமைகளை பேரவையில் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்கிடம் வலியுறுத்தியுள்ளன. யாழ்ப்பாணம் செம்மணியில் 3 குழந்தைகள் உட்பட்ட பலரின் மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட கொடூரம் உண்மையிலேயே அதிர்ச்சியூட்டுவதாக பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் உமா குமாரன் தெரிவித்துள்ளார். சர்வதேச தரநிலைகளுக்கு ஏற்ப குறித்த மனித புதைக்குழிகளை தோண்ட இலங்கையில் போதுமான வளங்கள் இல்லை என்ற கவலை அவர் வெளிப்படுத்தியுள்ளார். பிரித்தானிய வெளிவிவகார பொதுநலவாய மற்றும் அபிவிருத்தி அலுவலகத்தின் செயலாளருக்கு அவர் அனுப்பியுள்ள கடிதம் ஒன்றில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த பணிகளுக்கும் அது தொடர்பான முழுமையான விசாரணைக்கும் பிரித்தானிய அரசாங்கம் ஆதரவை வழங்க முன்வர வேண்டும் என்று அவர் தனது கடிதத்தில் கோரியுள்ளார். இலங்கை அரசாங்கத்துடன் கொண்டுள்ள இருதரப்பு உறவின் அடிப்படையில் இந்த விடயத்தை முன்னெடுக்குமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை போர்க்குற்றங்களில் ஈடுபட்டவர்களை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்ற தமது கோரிக்கையை பரிசீலிக்க வேண்டும் என்று அவர் கோரிப்பட்டுள்ளார். உயிர் பிழைத்தவர்களுக்கும் இன்னும் பதர்களை தடும் குடும்பங்களுக்கும் இந்த குற்றங்களின் நிழலில் வளரும் அடுத்த தலைமுறைக்கும் நாம் அனைவரும் கடமைப்பட்டுள்ளோம் என்றும் பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் சுட்டிக்காட்டியுள்ளார். திருகோணமலை சேரனுவர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தங்கநகர் பகுதியில் மட்டக்களப்பு நோக்கி எரிபொருள் ஏற்றிச் சென்ற பவுசருடன் முச்சக்கர வண்டி நேருக்கு நேர் மோதியதில் வைத்தியர் ஒருவர் உயிரிழந்ததோடு மற்றொருவர் படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். முச்சக்கர வண்டி சாரதி படுகாயமடைந்து முதலில் மூதூர் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டதன் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். உயிரிழந்த 59 வயதுடைய வைத்தியரின் சடலம் தற்போது சேரனுவர வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.